ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய மகான் குரு, அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. யார் அப்படின்னா வேதாந்த தேசிகர். அவர் பெரிய வைராக்கியத்துக்குன்னே பேர் போனவர். அவ்வளோ நல்லவர். அதே போல் அன்னன்னைக்கு தேவையானதை அன்னன்னைக்கு தீட்சை இது யாசகம் கேட்டு தான் வாங்கி இது பண்ணுறவர். அதே போல் எதுக்குமே எந்த ஒரு பொருளுக்குமே ஆசைப்படுறவர். அப்படிப்பட்டவரை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக, ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை யாசகம் கேட்டு போகிறப்ப ஒவ்வொரு இடமா போய் நம்ம யாசகம் கேட்டு போகிறப்ப யாரோ ஒருத்தர் அரிசியோட தங்க காசையும் சேர்த்து போடுறார். அவருக்கு அதை பார்த்துட்டு விரல் நுனியால் கூட தொடாமல் குச்சியை வச்சு தள்ளி விட்டுறார். அப்படிப்பட்டவர் தங்கம் குணமுடையவர். அப்போ ஒரு பெரியவர் ஒவ்வொருத்தரையாக யாசகம் கேட்டு போகிறார் ஊர் மக்கள்கிட்ட. வேதாந்த தேசிகரை பிடிக்காதவா சில பேர். அவர் யாருக்கும், முக்கால்வாசி பேர் உங்களுக்கே தெரியும், நல்லவாளாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. கெட்டவாள்னால் சடார்னு பிடிச்சிடும் கண்டிப்பாக. அது நம்ம சொல்லவே வேண்டாம், அது உங்களுக்கே தெரியும். அறிவுரை யாருமே சொல்லக்கூடாது கண்டிப்பாக. இப்போ அதை பற்றி எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டார், எதுவுமே பொருட்படுத்த மாட்டார். எல்லாம் ஆன்மீகமே கதின்னு இருந்தவர், வைராக்கியம் உடையவர். இப்போ இந்த பெரியவர் எல்லா பற்றிட்டு கேட்குறப்ப இந்த ஊர் மக்கள் பிடிக்காதவ இந்த வேதாந்த தேசிகர்னு ஒரு ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டேன்னா உனக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு. உடனே அந்த பெரியவரும் நம்ம மகான்கிட்ட வர வேதாந்த தேசிகர் ஐயாட்ட எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அர்ஜன், ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும், நீங்கள் உதவி செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்போ கடவுளே, என்கிட்ட எதுவும் இல்லையே, என்ன பண்ண முடியும், இக்கட்டான சூழ்நிலை, இது வரைக்கும் நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேனே. இப்போ ஒரு பெரியவர் என்கிட்ட யாசகம் கேட்குறாரு, நான் எப்படி இல்லைன்னு அனுப்புவேன் அப்படிங்கிறப்ப ஸ்ரீ ஸ்துதி, லக்ஷ்மி துதி அதை பாராயணம் பண்ணுறார். இந்த பெரியவரையும் சொல்கிறார். அப்போ தூக்குள் மரகதவல்லி அம்மையார் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறார். அங்கேயும் இந்த ஸ்துதியை பாடுறா, விடாமல் பிரகாரம் சுற்றி வரா. மரகத லக்ஷ்மி நினச்சி பிரகாரம் சுற்றி வரச்ச லக்ஷ்மியே சொல்கிறா, பார்க்குறா, இவருக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, அப்பேற்பட்டவர். இப்போ அந்த பெரியவருக்காண்டி இப்போ கேட்குறார். அப்படிங்கிறப்ப கனகமலை மேலேந்து பொழிஞ்சாலாம், காசு கொட்டுன்னு தங்க காசுகள் கொட்டினே தான், துண்டை வச்சு பிடிக்கிற அளவுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆகையால் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயோ இல்லை அந்தி வேலையிலையோ இல்லை 12 மணிக்கு படித்தா அவ்வளோ நல்லது. சில பேர் 12 மணியை ஒதுக்குறான். 12 மணிக்கு அவ்வளோ பவர். 12 to 1 ஒரே ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் இந்த ஸ்துதியோ இல்லை ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் தியானம் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ தேஜஸ் கிடைக்கும், அவ்வளோ தேஜஸ் கிடைக்கும். எப்படி மனோரஞ்சிதம் பூ ஒரு நீங்கள் எந்த பூவில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பூவை வாசனை கொடுக்கும். மனோரஞ்சிதம்னாலே அவ்வளோ இது லக்ஷ்மி. ஒரு எங்கெங்கே வாசனை உள்ள இது இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பாள். லக்ஷ்மி கடாட்சம் அவளோட கடாட்சம் இருந்ததுன்னா நீ அனைத்தும் கிடைக்கும். பணம் மட்டும் இல்லை, பணம் மட்டும் போதாது, நல்ல சந்தோஷம், குழந்தை, எல்லாம் நல்ல தூய்மையான எண்ணம் வந்துடும். கண்டிப்பாக சட்டுன்னு வந்துடும். பணம் பிரதானம்னு நினச்சோம், இன்றைக்கி இப்போ இருக்கிற லௌகீக இந்த வாழ்க்கைக்கு பணம் வேணும் அப்படின்னா போதும், கொட்டுவா அம்பாள், நல்ல எண்ணமாக இருந்தால் கண்டிப்பாக. அப்போ அள்ளி இந்த வேதாந்த தேசிகர் சொல்ல இந்த பெரியவர் சொல்ல அங்கே இது போதும் பொன்மழை அப்படிங்கிறப்பல நிறைய வந்துட்டே இருந்ததாம். அந்த பொண்கள் கல்யாணத்தையும் நல்லபடியாக முடித்தாங்க.
அப்போ வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கார் ஒரு குறிப்பிடத்தக்கது என்னது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இந்த லக்ஷ்மி துதியை வந்து இது பண்ணி படித்தாலோ கேட்டாலோ அவ்வளோ ஒரு பவர் அப்படின்ட்டுருக்கார். ஆகையால் நேயர்களே, அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பதிவை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் சொல்லுவோம். கண்டிப்பாக நம்ம இதை வந்து எல்லோருக்கும் சொல்லுவோம், பகிரவும். நமஸ்காரம்.